ஏன் குலதெய்வ கோயிலுக்கு தனியா போகக்கூடாது, குடும்பத்தோட போகணும் அப்படின்னா, அந்த ஆத்மாக்களோ ஃபேமிலியா பார்க்கும்போது நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதாவது ஜாதகத்துல இல்ல நாட்டுக்கு நடக்க போற விஷயமா 2023 என் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். அதாவது எல்லாரும் கொரோனா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். பட் இனிமேல் தான் வந்து மெயின் விஷயமே ஸ்டார்ட்டிங்கு. இப்ப பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னும் பெருசா இருக்கு. சரிங்களா? 23ல சொன்ன மாரி இப்ப நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் நடக்க போது. அது 30 வரைக்கும் கன்டின்யூ ஆகும். எல்லா ஜாதகத்துக்கும் தனித்தனி பரிகாரங்கள் சொல்லுவீங்களா? இல்ல எல்லாத்துக்கும் காமனா ஒரு பரிகாரம். இந்த மாரி இருந்துச்சு. இதனால உங்களுக்கு ஒரு ஆபத்துக்கு இதுதான் பரிகாரம் அப்படின்னு காமனா சொல்லுவீங்க. காமனா எப்படி சொல்லுவீங்க நீங்க? எனக்கு புரியல. காமனா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாருன்னா, அருள்வாக்கு ஆத்ம யோகினி பிரியா சரண்யா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம். இப்ப நெறைய பேரு எனக்கு வந்து ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, ஆண் தெய்வங்களுக்கு ஒரு வழிபாடு, பெண் தெய்வங்களுக்கு ஒரு வழிபாடுன்னு சொல்றாங்க. நீங்க பரிகாரங்கள் சொல்லும்போது கூட, அப்படி தனித்தனி பரிகாரங்கள் ஆண் தெய்வங்களுக்கு தனியாவும், பெண் தெய்வங்களுக்கு தனியாவும் சொல்லுவீங்களா? இல்ல காமனாவே சொல்லிடுவீங்களா? காமனா தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம். ஒரு கருப்பராயன் இருக்கிறான்னா, துணை தெய்வம்ன்ட்டு ஒண்ணு இருக்கும். ம். இப்ப ஒரு ஒரு வேட்டி துண்டு கொண்டு போ அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு வீட்ல அம்மா, அப்பா இருக்காங்க. அப்பாவுக்கு மட்டுமா ட்ரெஸ் எடுத்துட்டு போவோம். அம்மாவுக்கும் சேர்ந்து தான் ட்ரெஸ் எடுத்துட்டு போவோம். அப்ப கூட இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும், என்னென்ன வஸ்திரம் அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வஸ்திரம் தானங்கிறது கோயிலுக்கே நம்ம செய்யணும். நம்ம குலதெய்வ கோயில் இருக்கு அப்படின்னா, போய் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம டெய்லி போக முடியலையோ, இல்லாட்டி மாசம் மாசம் அமாவாசை அன்னைக்கு போலாம். போகும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். அப்படி இல்ல எங்களால வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் முடியும்னா, அன்னைக்கு போய் நம்ம ராஜ அலங்காரத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ பண்ணிட்டு வரும்பொழுது, அந்த ஆக்சுவலா குலதெய்வங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருந்திருப்பாங்க. ம். நம்ம அப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருமே. அவங்க வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல எல்லாம் போய் பார்க்க முடியாது. குலதெய்வம்னு எதுக்கு வச்சாங்கன்னா, அங்க போம்போது அவங்களோட ஆத்மாவும் கோயில சுத்தி இயங்கிட்டு இருக்கும். ஓ! அப்ப அவங்க பார்க்கும்போது, ஏன் குலதெய்வ கோயிலுக்கு தனியா போகக்கூடாது, குடும்பத்தோட போகணும் அப்படின்னா, அந்த ஆத்மாக்களோ ஃபேமிலியா பார்க்கும்போது நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ம், ம். அப்புறமா மத்த கோயில்ல அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஏன் குலம், கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது, அந்த கோயிலுக்கு நம்ம அமாவாசைக்கோ, பௌர்ணமிக்கோ போம்போது நம்மள யாராச்சும் வரமாட்டாங்களா? அந்த தூரத்துலருந்து பார்ப்பாங்க. நெறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல. ம். ஆத்மாங்கள் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது குலதெய்வ கோயில்ல இருக்கிற ஒரு உண்மையான விஷயம் இது. ஸோ ம். அதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு போங்க. கண்டிப்பா நம்மளோட ஆத்மாக்கள் அங்க போயிட்டு வந்தாலே ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க ஆசீர்வாதம் பண்ணி, நம்ம குழந்தை குட்டிங்கலாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசீர்வாதம் ம், பண்ணுவாங்க. ம். அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரதவங்க தான் வந்ததுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இருப்பாங்க. ஓகே. இன்னைக்கு எத்தன பேர் வந்து பெரியவங்களே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சா தானே குழந்தைங்களுக்கு சொல்லி தர முடியும். அவங்க எந்த ப்ரொசீஜர் நம்ம சொல்லி தரோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு, சரிங்களா? அவங்க படிக்கிறது, அவங்க எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகுறது அதெல்லாம் 2வது செகண்டரி. பட் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும். இது மாதிரி அமாவாசை, பௌர்ணமிக்கு இந்த சாமி கும்பிடணும். குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சு நலக்கரி இது பண்ணும்போது நம்ம அங்க போயிட்டு வரணும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லிக் குடுக்கும்பொழுது மனசுக்கு ஒரு பயபக்தின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு அந்த கட்டத்துல வந்து இப்ப நம்மள இப்படி சொல்லி சொல்லி வளர்த்ததுனால நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சா நம்மளுக்கு ஐயோ! பயம் இருக்கும். வீட்டுக்கு ம். போயிரணும் சீக்கிரம். இப்ப இருக்கிறதுல அதெல்லாம் தாண்டி டெக்னாலஜி வளர்ந்த விஷயத்துல அது இல்லாதனால தான் நெறைய தவறுகள், பாதிப்புகள் நடக்குது. ஸோ அந்த கடவுளுங்கிற ஒரு விஷயம் எதுக்காக வச்சாங்க அப்படின்னா, நம்ம மனசாட்சி பயத்துக்கு உட்பட்டு யாருக்கும் துரோகம் செய்யாம வாழணும். அதாவது இயற்கையினால தான் கிரகத்தால தான் தப்பு செய்றோம். பட் வந்து அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் செய்யாம இருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய விஷயம். ஓகே. அந்த மாரி விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்து வளர்த்தணும். ஓகே மேம். இப்ப இப்ப நீங்க முன்னாடியே சொன்ன மாரி வந்துட்டு, அ ஒரு விஷயங்கள் வந்து இப்ப இந்து வழிபாடுல அப்படி ஒரு முறை இருக்கு. அப்ப மத்தவங்களுக்கு இது மாரி ஒரு கிரகங்களையோ, ஜாதகத்திலயோ பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்களுக்கு இது மாரி பரிகாரங்கள், முறைகள் வந்து பண்ணணுமா? இல்ல அவங்களுக்கு தனி ஏதாவது முறைகள் இருக்கா? இருக்காங்க நம்மளுக்கு இது மாரி கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் இந்த கிளையண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ம். அது பேஸ்ட் ஆன் அவங்களோட விஷயத்த பொறுத்து அவங்களுக்கான அவங்களும் பார்க்குறாங்க. ம். பார்க்காமலாம் கிடையாது. பட் அவங்க வந்து தெளிவா பார்ப்பாங்க. அந்த ஒரு எப்படி சொல்றது? ஒன்ஸ பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுட்டு இப்ப என்கிட்ட வரவங்களுக்குலாம் வந்து ஒரு சார்ட் போட்டு குடுத்துருவேன் நானு. இதான் உனக்கு இதான் பிளஸ், இதான் மைனஸ் அப்படிங்கிறது நீங்க லைஃப் லாங் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாரி ஒரு இயக்கத்துக்கு கொண்டு வரும்போது தெளிவாயிட்டு அவங்க ம், ம். பார்த்துக்கிறது உண்டு. ஓகே. அ ஒண்ணு நம்பணும். ம். இதுவரைக்கும் நான் ஜாதகமே பார்க்கல அப்படின்னு சொன்னா, பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ம். ஏன்னா, அது வந்து ஒரு பெஸ்ட் விஷயம் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு எல்லாமே இயங்கிட்டு போகும். நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, கரெக்ட்டா கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா, ஒருத்தர யார் கைவிட்டாலும், அவங்க ஆன்மீகமும் சரி, ஜோதிடமும் சரி ஒருபோதும் கைவிடாது. அது அவங்க அவங்களோட இது நாலேட்ஜ் பேஸ்டு பண்ணி தான் இது எல்லாமே இருக்கும். ஓகே. மேம் நீங்க வந்து இந்த ஃபியூச்சர்ஸ்ல நடக்கிற விஷயங்கள வந்து ஜாதகத்து மூலமாவே சொல்லிடுவீங்களா? இப்பதான் நடக்க போகுது உன் ஜாதகத்துல, அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லிடுவீங்களா மேம்?
அதாவது ஜாதகத்துல இல்ல நாட்டுக்கு நடக்க போற விஷயமா 2023 என் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். ம். அதாவது எல்லாரும் கொரோனா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். பட் இனிமேல் தான் வந்து மெயின் விஷயமே ஸ்டார்ட்டிங்கு. இன்னைக்காச்சும் நம்மகிட்ட வந்து பணம் இருக்கு, எல்லாத்தையும் பொருளா வாங்கிக்கலாம். 2026ல பாதியில ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா மேஷத்துல சனி வரும்பொழுது 2030 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாக்டவுனை விட மோசமா இருக்கும். ம். இப்ப இன்னைக்கு ஒரு கேஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. இன்னும் இது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அரிசி நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு அரிசி கிடைக்காது. இந்த மாரி விஷயங்கள் இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் நெறைய இருக்கு. ம். ஸோ அதனால தான் என்ட்ட வர கிளையண்ட்ஸ் கிட்டலாம் யார்கிட்டயும் கடன் வாங்காதீங்க, ஹவுசிங் லோன் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கனால எல்லாம் சேஃப் ஜோன்ல எங்க சைட்ல இருக்காங்க. ம். ஏன்னா நம்ம இதை லைஃப் கோச்ட்ட போறனால, இன்னைக்கு நம்மகிட்ட ஒன்ஸ் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்டு பார்த்து சொல்லிட்டோம்னா, போறவங்களே யாரும் கிடையாது. 3 இயர்ஸ் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு வர அந்த மாரி கிளையண்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குறவங்களுக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னும் பெருசா இருக்கு. சரிங்களா? 23ல சொன்ன மாரி இப்ப நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் நடக்க போது. அது 30 வரைக்கும் கன்டின்யூ ஆகும். பேசிக் விஷயத்துக்கு நம்ம நெறைய போராட வேண்டியது இருக்கும். ஓ. இப்ப கேஸுக்கு இது பேசிக் விஷயம் தான். ம். ம். திடீர்னு பெட்ரோல்ன்னு சொன்னாங்க. அடுத்தது ரைஸுக்கு உணவுக்கு வரும். இது மாரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வரும். பணம் இருந்தும் எந்த விஷயத்தையும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு இதுக்கடுத்து பணம் வர மேக்கிங் காலங்கள். ஈஸி. ஓகேங்களா? பட் ஆனா ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா, கிடைக்காது. இது வந்து முடிவு கிடையாது. இப்ப போயிட்டு இருக்கிற இந்த வார்லாம் வந்து முடிவு கிடையாது. 2030 வரைக்கும் இதோட பாதிப்புகள் இருக்கும். மக்கள் எல்லாத்துக்குமே. கண்டிப்பா மக்கள் இது எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும். கணிச்சு சொல்றீங்க மேம்? நீங்க ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது எப்படி அதுக்கு கணிக்கிறீங்க? பேரு தானே ஜோதிடம். ஜோதிடங்கிறது அதுக்கு தான் படிச்சிருக்கோம். ம். இப்போ டாக்டர் கிட்ட போய் எப்படி நீங்க ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றீங்கன்ட்டு அதுக்கு தானே அவங்க படிச்சிருக்காங்க. அந்த மாரி தான் இதுவும் இதுக்கு தான் படிச்சிருக்கிறோம். நம்ம அதை ப்ரெடிக்ஷன்ல சொல்றோம். அதோட அதாவது ஒரு ஒரு பர்சன் உங்க கிளையண்ட்ட ஒரு ஜாதகத்த வச்சா அவங்களோட ஃபியூச்சர்ஸுமே நீங்க சொல்லுவீங்களா மேம்? கண்டிப்பா ஃபியூச்சரும் சரி, அவங்க ஃபேமிலில என்ன நடக்கும் அப்படிங்கிறது லைஃப் கோச்சாட்டவே கொண்டு போறது. கிரியா லைஃப் கோச் மாரி நாங்க வச்சிருக்கோம். ம். இது எங்க சென்டர் கோயம்புத்தூர்ல தான். ஓகே. அதை நம்ம இயக்கிட்டு இருக்கோம். ம். ஓகே மேம். நீங்க வந்து ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட வந்து கேட்கும்போது, இந்த ராகு, கேது அப்படிங்கிறது அம்மா வழிபாடு, அப்பா வழிபாடு இல்ல அம்மா இது மூலியமாவும், அப்பா மூலியமாவும் நம்ம ஜாதகத்துக்கு வர சான்ஸ் இருக்கா மேம்? ராகு அப்படிங்கிறது வந்து அப்பா சைடு வர ப சாபங்கள். ம். கேது வந்து அம்மா சைடு வருது. ராகு வந்து பெண் கிரகம். கேது வந்து ஆண் கிரகம். இந்த ராகு கேது யாருன்னா சுரபானுன்னு ஒரே ஒரு நபர் தான். அவர வந்து நம்ம மோகினி அவதாரமான விஷ்ணு அவதாரம் அவங்க வந்து தலைய வெட்டப்படும்போது, தலை ஒரு பகுதியாவும், உடம்பு ஒரு பகுதியாவும் போம்போது, தலை வந்து ராகுவாவும், உடம்பு பகுதி வந்து கேதுவாவும் போனது தான் வந்து இது. அப்ப வந்து ஒரு சிங்கிள் பெர்சன் தான். ஆ ராகு பெண், கேது ஆண். ராகு ஓகே. தசை வரும்போது பெண்களிடம் ஜாக்கிரதையா இருக்கணும். கேது தசை வரும்போது ஆண்களிடம் ஜாக்கிரதையா இருக்கணும். ம். இது வந்து எல்லா ஜாதகத்தையும் பொறுத்து வந்து நீங்க வந்து இப்ப எல்லா ஜாதகத்துக்கும் தனித்தனி பரிகாரங்கள் சொல்லுவீங்களா? இல்ல எல்லாத்துக்கும் காமனா ஒரு பரிகாரம். இது மாரி இருந்துச்சு. இதனால உங்களுக்கு ஒரு ஆபத்துக்கு இதுதான் பரிகாரம் அப்படின்னு காமனா காமனா சொல்லுவீங்க. எப்படி சொல்லுவீங்க நீங்க? எனக்கு புரியல. காமனா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனா அவங்கவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது ஒரு நீடட்ன்னு ஒண்ணு இருக்கும். ம். எல்லாரும் ஒரே ஐட்டம் வந்து இட்லி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து எப்படி செட் ஆகாதுல்ல. அது மாரி அவங்கவங்களுக்குன்னு ஒரு இது இப்ப இருக்கும். எதால அவங்க பாதிச்சிருக்காங்க. சில பேர் புதன் கர்மானால பாதிச்சிருப்பாங்க. மாமா வலி அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வரும். ஒவ்வொரு வித்தியாச வேறுகள் படும். அது எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம். இப்போ ஒரு வீட்ல 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாரி இருக்குங்களா? இல்ல ஒரே ட்வின்ஸா பொறக்குறாங்க. அத விடுங்க. ட்வின்ஸா பொறக்குறாங்க. ம். அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரே மாரி அமைஞ்சிருமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்களும் ட்வின்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ரொம்ப பெரிய வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தவங்க நார்மலா கல்யாணம் ஆகாமயே இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம பொதுவா எல்லாத்துக்குமே ஒண்ணுங்கிறது ஆயி போயிறாதுல்ல. ஓகே. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இப்போ போன போன வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திருக்கணித்துக்கு உட்காந்து சனி பெயர்ச்சி சொன்னாங்க. ம். இப்போ வந்து வாக்கிய பிரகாரத்துக்கு உட்காந்து அப்ப சொன்னவங்க தான் இப்பவும் சொல்றாங்க. அப்ப சனி பெயர்ச்சி இன்னும் 7 1/2 வருஷமா, 8 1/2 வருஷமா? 7 1/2 வருஷம் தானே. அப்ப ஆமா. அப்ப பொறந்த குழந்தைங்களுக்கு சனி எங்க எழுதியிருந்திருப்பீங்க? இப்ப பொறக்கிற குழந்தைக்கு எங்க? திருக்கணிதங்கிறது மனிதர்களுக்கு. சரிங்களா? போன வருஷம் நடந்தது தான் வந்து சனி பெயர்ச்சி. வாக்கிய இது வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளுகளுக்கு ஒரு கும்பாபிஷேகக்கோ, கோயில் ஃபங்ஷனுக்கோ, அந்த மாரி விஷயங்களுக்கு கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வாக்கியம். அப்ப அந்த ம். சனிங்கிற கிரகமே மாத்தி எழுதும்போது, அதுதான் பூர்வ புண்ணியத்த குறிக்கிற விஷயம். அதுவே மாறும்போது எப்படி நம்ம ஜாதகங்கிறது இயக்கும்ல? ஓகே. மேம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பரிகாரங்கள எங்க கிளையண்ட்ல வருவாங்க அப்படின்னு. சில பேரு ஜாதகத்த வச்சு வருவாங்க. சில பேரு வேற ஏதாச்சும் காரியங்கள், வேற எதுவும் விஷயங்கள் நடக்கல, பரிகாரங்களுக்கு பண்றதுக்கு எப்படி தெரியல அப்படின்னு சொல்லி வருவாங்க. உங்ககிட்ட வர கிளையண்ட்ஸ் அதிகமா இந்த பிரச்சனைனால தான் வராங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? என்கிட்ட வரவங்களும் வந்து இது ஒண்ணு, இதுவரைக்கும் நான் ஜாதகம் பார்க்கலன்னு வருவாங்க. இல்லாட்டி எல்லாத்தையும் பார்த்து இதாயிடுச்சு, கடைசியா உங்களோட ம். சான்ஸ் அப்படின்னு சொல்ல வரும்போது 100% ரெக்கவரி தான். ம். இப்ப நெறைய ஆட்டிசம் இது வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த செய்வனங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வருவாங்க. ம். அப்ப அத நம்ம கிளியர் பண்ணி தருவோம். நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்துல ஈடுபாடு கிடையாது. பட் ஆனா யாராவது அதுல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, ரெக்கவரிங்கிறது முக்கியம். ஏன்னா ஓகே. இது இப்ப இருக்கிற போட்டி பொறாமை உலகத்துல வந்து அந்த நெறைய விஷயம் அதனால பாதிச்சிருக்காங்க. ம். ஓகே சரிங்களா? மேம். ஸோ அதனால அந்த மாதிரி அவங்க டிஃபர்ஸ். பட் எல்லாருமே ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம்ஸ்ல தான் வருவாங்க. ஓகே மேம். ஸோ
ஸோ என்ன விஷயங்கள் நம்மள்ட்ட பரிகாரங்கள் தெரியல அப்படிங்கும்போது உங்ககிட்ட வர்றது கிளியரா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ எங்க ஆடியன்ஸ்க்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. ஓம் கிரியா பாபாஜி நமோ.